இப்போ கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியிலேருந்து போய் பேசுகிறவங்களாம் தேர்ட் பார்ட்டி. அம்மா தேர்ட் பார்ட்டிட்டெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். கஸ்டமர்கிட்ட மட்டும் தான் பேசுவோம். மூணாவது நபர்கள்ட்ட நாங்களாம் பேச மாட்டோம் அப்படி சொல்லி. அதாவது யார் தேர்ட் பார்ட்டி, யார் தேர்ட் டிகிரி பர்சன்ஸ், யார் மூன்றாம் தரத்தினுடைய நபர் என்பதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்து பேசணும். மேனேஜர் மட்டத்தில் இருக்க சட்டவிரோத குண்டர்கள் கடந்த சில நாட்களாக களத்தில் கெஞ்சி கதறும் காரணத்தினால் லைவ் வீடியோ வேண்டாம் என்றும், சரி புகார் அளிக்க வேண்டாம், போய் தொலைகிறானுங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேறு வேலைக்கு போயிடுவானுங்க என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்ததை நம்பி நம்ம தம்பிகள் தானே திருந்தி விடுவார்கள் என்று நாம் என்ன செய்தோம் என்றால், அந்த சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை கொஞ்சம் தளர்த்தினோம். நம்மளுடைய கழக நிர்வாகிகளிடம் சொன்னோம். இந்த மாதிரி சொன்னோன்னே போகிறேன் சொல்கிறாங்க. சரி நம்ம வேறு வேலைக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபோனில் அலைபேசியிலே பேசி முடிச்சிருங்கன்னு. அப்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சட்டபூர்வமாக நடவடிக்கையை கொஞ்சம் தளர்த்தி சரி திருந்திடுவாங்கன்னு சொல்லி நினச்சதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சட்டவிரோத குண்டர்கள், மனநோயாளிகள், படித்த தற்குறிகள், உழைத்து சாப்பிட மறுக்கும் ஈனப்பிறவிகள் மீண்டும் மக்களை மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள்லாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். படித்து உங்களெல்லாம் படிக்க வச்சது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக வேலைக்கு போகணும், நாட்டை காப்பாற்றணும், வீட்டை காப்பாற்றணும், நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். ஆனால் எந்த ஒரு உடல் உழைப்புக்கும் தயார் இல்லாமல் கடன் கொடுத்த மக்களை நாங்கள் வங்கியிலிருந்து வருகிறோம் என்று சிறைப்பிடித்து பெண்களை, குறிப்பாக பெண்களை போய் கொடுமைப்படுத்தி ஒரு உடல் உபாதை கழிக்க விடாமல், வேலைக்கு செல்ல விடாமல், அவர்களை ஆபாசமாக பேசி, நீ வா போன்னு பேசி, உண்மையிலே உங்கள் வீட்டிலெல்லாம் படிக்க வச்சாங்களே, கொஞ்சம் கூடி அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? உங்கள் வீட்டு பெண்களை அப்படி நீங்கள் பேசும்போது எப்படி இருக்குன்ற ஒரு சிந்தனை அறிவு கூட உங்களுக்கெல்லாம் வர்றது இல்லையா? நானும் சரி திருந்தி விடுவீருங்க என்று சமீப காலமாக கெஞ்சி கதறதுனால சரி போய் தொலைகிறானுங்கன்னு சொல்லி வீடியோ போடாமல், காவல்துறையில் கொண்டு போய் உட்கார வைக்காமல், சரி நம்ம நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு சரி ஏதோ இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாங்க, திருந்தி விடுவார்கள், மக்களுக்காக வேலை செய்வார்கள் என்றெல்லாம் நினைத்தால் வர நிர்வாகிகளை